1960ஆம் ஆண்டு குஜராத்திலே கண்டெடுக்கப்பட்ட புத்தபெருமானின் புனித சின்னங்கள் அல்லது புத்தபெருமானின் தாது சின்னங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பது இதுதான் வரலாற்றில் முதற் தடவையாக இருக்கும். அதே நேரத்தில் இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஏற்பாட்டின் கீழ் இலங்கை ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கிணங்க உலகின் முதற் தடவையாக புத்தபெருமானின் புனித சின்னங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தேவ்னிமோரியில் வைக்கப்பட்டிருந்த புனித சின்னங்கள் தற்போது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இன்று 6வது நாளாக இந்த மக்கள் கண்காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் காலை 7 மணி வரை இந்த கண்காட்சி இடம்பெற இருக்கின்றது. கங்காராம விஹாரையின் பிரதான தேரரான அஜ்ஜசி தேரர் தெரிவித்திருக்கின்றார். நாளை காலை 7 மணிக்கு இது முடிவடைய இருக்கின்றது என்பதால் பக்தர்கள் அனைவரையும் இன்று இரவு 10 மணிக்கு முன்னதாக வரிசையில் இணைந்து கொள்ளுமாறு அஸ்ஸஜி தேரர் தெரிவித்திருக்கின்றார். எனவே கங்காராம விஹாரைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பல பாகங்களிலிருந்தும் மக்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். தற்போது மக்கள் தாதுக்களை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே கங்காராம தேரர் புனித அஸ்ஸஜி தேரர் கூறியது போன்று மிக முக்கியமாக நாளை காலை 6 மணிக்கு இறுதி பூஜை இடம்பெற இருப்பதால் இன்று தினம் இரவு 10 மணிக்கு முன்னதாக இந்த வரிசையில் வந்து சேருமாறு கூறியிருக்கின்றார். எனவே நீங்களும் வந்து இணைந்து கொள்ளுங்கள். ஸ்டார் தமிழ் செய்திகளுக்காக கேமரா கலைஞர் டிலானோடு விடைபெறுவது பத்மராஜ் பிரேமானந்த், கங்காராம விஹாரையிலிருந்து. நன்றி, வணக்கம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அண்மைய இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் விளைவாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலையீட்டின் கீழ் இந்திய அரசாங்கத்தின் முழு அனுசரணையுடன் டெவ்னிமோரி புனித சின்னங்கள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு கொழும்பு உணுப்பிட்டிய கங்காராம விஹாரையில் மக்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை 24 மணி நேரமும் புனித சின்னங்களை வழிபட பொதுமக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாளை காலை 7 மணி வரை இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பரோதா அருங்காட்சியகத்தில் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த இந்த புனித சின்னங்கள் இதுவரை இந்தியாவிற்கு வெளியே கொண்டு செல்லப்படவில்லை என்பதுடன் முதன்முறையாக இலங்கை மக்கள் இந்த புனித சின்னங்களை தங்கள் கண்களால் பார்த்து வழிபடும் வாய்ப்பை பெற்றிருப்பது சிறப்புக்குரிய விடயமாகும். இன்றும் 6வது நாளாக நாடளாவிய ரீதியில் பல பாகங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொழும்பு உணுப்பிட்டிய கங்காராம விஹாரைக்கு வருகை தந்து புனித சின்னங்களை வழிபட்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது. இந்த நிர்வாக சபையானது ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், ஜனாதிபதி செயலாளர் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் 2 உறுப்பினர்கள் உட்பட 7 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இன்று நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதமர் அர்னி அமரசூரிய, சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான ரோஷான் கமகே, பேராசிரியர் JRP ஜெயக்கொடி, முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் சரத் சந்திரசிறி, மாயாதுன்ன மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவையை முறைப்படுத்துவது குறித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பாடசாலை மாணவர் போக்குவரத்தை முறைப்படுத்துவதற்கான அதிகாரங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதோடு அதற்குரிய விதிமுறைகளின் வரைவு தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது. எனவே அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் புதிதாக சேர்க்கப்பட வேண்டிய முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மறுசீரமைப்பு செயன்முறையின் போது எழும் போக்குவரத்து தேவைகளை நிறைவேற்றுதல், பாடசாலை மாணவர் போக்குவரத்தில் நிலவும் சிக்கல்கள் குறித்து முறையான போக்குவரத்து பொறிமுறை ஒன்றை உருவாக்குதல் மற்றும் சிசு சரிய பாடசாலை போக்குவரத்து சேவையை மிகவும் வினைத்திறனாகவும் பயனுள்ளதாகவும் பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. பாடசாலை மாணவர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக சட்ட விதிமுறைகளை அறிமுகப்படுத்தல், சிறுவர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து மாணவர் போக்குவரத்தின் போது
பதிவாகும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் துன்புறுத்தல்களை தடுத்தல், பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுபவர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்தி அதனை பொறுப்பு வாய்ந்த சேவையாக மாற்றுவது ஆகியன குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. விவசாயிகள் அறுவடை செய்துள்ள போதிலும் அவற்றுக்கு நியாயமான விலை வழங்கவோ அல்லது அவற்றை முறையாக கொள்வனவு செய்யவோ அரசாங்கம் தவறிவிட்டது. நெல் களஞ்சிய சாலைகள் பூட்டப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகிறது. மேலும் விவசாயம் முடிவடைந்தும் இன்னும் உரமானியம் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசியலமைப்பின்படி பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளித்து அதை பாதுகாத்து போஷிப்பது அரசாங்கத்தின் கடமையாகும். அதேபோல் ஏனைய மதங்களையும் கலாச்சாரங்களையும் மதிக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் நாட்டை ஒரு மதச்சார்பற்ற நாடாக மாற்ற முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார். போலீசாரின் கட்டளையை மீறி தப்பிச் செல்ல முயன்ற வேன் ஒன்றை நிறுத்துவதற்காக போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இன்று அதிகாலை ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அள்ளைப்பிட்டி சந்திக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான வேன் ஒன்றை நிறுத்துமாறு போலீசார் சைகை காட்டிய போதிலும் அந்த வேன் போலீசாரின் கட்டளையை மீறி மண்டைத்தீவு திசை நோக்கி சென்றுள்ளது. அந்த நேரத்தில் மண்டைத்தீவு வீதி தடையை பரிசோதித்துவிட்டு அள்ளைப்பிட்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் ஜீப் வண்டிக்கு இது குறித்து அறிவிக்கப்பட்டது. அதற்கமே குறித்த ஜீப் வண்டி அந்த வேனை நிறுத்த முயற்சித்த போதிலும் அது தொடர்ந்தும் நிறுத்தாமல் தப்பிச் சென்றதால் போலீசார் வேனை நிறுத்துவதற்காக வானத்தை நோக்கி எச்சரிக்கை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். அப்போதும் நிறுத்தாமல் தப்பிச் சென்ற வேனை நிறுத்துவதற்காக போலீசார் வேன் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அதன் சாரதி காயமடைந்து யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வேனின் பின் இருக்கைகள் கலற்றி அகற்றப்பட்டிருந்த நிலையில் வேனில் இருந்த மேலும் 2 ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசாரும் யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரும் மேற்கொண்டு வருகின்றனர். உளவு இயந்திரங்களில் பொருத்தப்பட்ட விஞ்ச் இயந்திரங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் கரைவளை மீன்பிடி தொழிலுக்கு தற்போதைய அரசாங்கம் விடுத்துள்ள தடையை நீக்க கோரி ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இன்று 6வது நாளாகவும் தொடர்கிறது. ஜனாதிபதியின் கீழ் குழு ஒன்று நியமிக்கப்படும் என நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் தமக்கு அறிவிக்கப்பட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் ஜனாதிபதியுடன் நேரடியாக கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள தாங்கள் எதிர்பார்ப்பதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை குறித்த மீனவர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு பிப்ரவரி 27 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் அதன் பின்னரே அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் கடற்றொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்திருந்தார். பவளப்பாறைகள் மற்றும் மீன் இனப்பெருக்க இடங்கள் அழிவடைவதை தடுப்பதற்கும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கும் என்ற காரணத்தினால் இந்த விஞ்ச் இயந்திர பயன்பாட்டுக்கு அரசாங்கம் தடை விதித்தது. இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த தடையை நீக்க கோரியும் நாட்டின் பல பகுதிகளையும் சேர்ந்த மீனவர்கள் பிப்ரவரி 5 ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர். நேற்று முதல் தபால் கட்டணங்களை அதிகரிப்பதற்கு தபால் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய குறைந்தபட்ச தபால் கட்டணத்தை 70 ரூபாவாக அதிகரிப்பதற்கு தபால் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த புதிய கட்டணங்கள் நேற்று முதல் அமலுக்கு வரும் எனவும் தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தன்னை குறிவைத்து பொய்யான மற்றும் அவதூறான தகவல்களை பரப்பியதாக கூறி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றிடமிருந்து தலா 1 பில்லியன் இழப்பீடு கோரி அமைச்சர் நலிந்த ஜெயதிச சட்ட கடிதம் அனுப்ப தனது சட்டத்தரணிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அமைச்சரின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் 2026 பிப்ரவரி 6 அல்லது அதனை அண்மித்த நாளில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பதிவு செய்யப்படாத மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளரின் கடன் அட்டையை பயன்படுத்தி இந்தியாவில் சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை அமைச்சர் நலிந்த ஜெயதிச வாங்கியதாக விமல் வீரவன்ச கூறியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது, ஆதாரமற்றது மற்றும் தீய நோக்கத்துடன் முன்வைக்கப்பட்டதாகவும் அமைச்சரின் நட்பெயரை சேதப்படுத்தவும் பொதுமக்களிடையே அவர் மீது உள்ள நம்பிக்கையை குலைக்கவும் இதை செய்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2026 பிப்ரவரி 7 மாலை 6:50 மணிக்கு சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி தனது பிரதான ஒளிபரப்பில் இந்த குற்றச்சாட்டை ஒளிபரப்பியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. குறித்த தகவலின் உண்மை தன்மையை அமைச்சர் ஜெயதிசவிடம் உறுதிப்படுத்தாமலும் அவருக்கு பதிலளிக்க வாய்ப்பு வழங்காமலும் செய்தி ஒளிபரப்பு
அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த செய்தியின் பின்னர் இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு பரவியதால் அமைச்சரின் நட்பெயருக்கு ஏற்பட்ட சேதம் மேலும் அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜெயதிஸ தனது சட்டத்தரணிகள் மூலம் விமல் வீரவன்சவிடமிருந்தும் தொடர்புடைய தொலைக்காட்சியை இயக்கும் நிறுவனங்களிடமிருந்தும் தலா 1 பில்லியன் இழப்பீடு கோரி சட்ட கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த இழப்பீடு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அந்த சட்ட கடிதங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரின் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை மீண்டும் எதிர்வரும் ஏப்ரல் 24 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்ல உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக விசாரணையை மார்ச் 14 அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி குறித்த வழக்கின் மேலதிக விசாரணையை மார்ச் 14 அழைக்குமாறு உத்தரவிட்டார். 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா ரூபவாணி கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான சுமார் 10 லட்சம் ரூபாய் நிதியை செலவிட்டு அரசியல் நடவடிக்கைகளுக்காக 600 GI குழாய்களை கொள்வனவு செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்ல, ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் விமல் ரூபசிங்க மற்றும் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால் அலியனிக ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டமூலத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். இச்சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தும் வகையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போதே சட்டமா அதிபர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்தன நீதிமன்றத்திற்கு விடயத்தை அறிவித்துள்ளார். சட்டவிரோதமாக திருகோணமலை கடற்கரை பகுதியில் புத்தர் சிலை ஒன்றை பிரதிஷ்டை செய்து சட்டவிரோதமாக கட்டிடம் அமைத்தமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலங்கொட, கசப்ப உள்ளிட்ட 4 தேரர்கள் அடங்கலாக 10 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் காலம் நாளை 11 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை திருகோணமலை நீதவான் MHM சம்சுதீன் நேற்று பிறப்பித்தார். திருகோணமலை புத்தர் சிலை விவகார நீதிவான் நீதிமன்ற வழக்கு நேற்று திருமலை நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தது. ஜப்பான் பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் சனி தக்காய்ச்சி தலைமையிலான ஆளும் விடுதலை ஜனநாயக கட்சி தனி பெரும்பான்மையுடன் வரலாற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் பாராளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் சபையில் உள்ள 465 இடங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது. 36 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் வாக்களிக்க பணிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இதில் 316 இடங்களில் LDP கட்சி வென்றதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியில் தெரிவிக்கப்பட்டது. பெரும்பான்மைக்கு 261 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய நிலையில் 3/2 பங்குக்கும் அதிகமான இடங்களில் அக்கட்சி வென்றுள்ளது. கடந்த 1955 ஆண்டு LDP தொடங்கப்பட்ட நிலையில் 1986 ஆண்டு 300 இடங்களில் அக்கட்சி வெற்றி பெற்று சாதனை படைத்தது. தற்போது தனது சொந்த சாதனையை அக்கட்சி முறையடித்து வரலாற்று வெற்றி பெற்றுள்ளது. ஹாங்காங்கின் பிரபல ஊடக தொழிலதிபர் ஜிம்மி லாய்க்கு தற்போது 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சர்வதேச அளவில் அதிர்வலைகள் ஏற்படுத்தியுள்ளது. ஜிம்மி லாய் தொடங்கிய ஆப்பிள் டெய்லி பத்திரிகை ஹாங்காங் மற்றும் சீன அரசாங்கங்களின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வந்தது. ஏற்கனவே மோசடி வழக்கில் ஜிம்மி லாய்க்கு 5 ஆண்டு 9 மாத தண்டனையை அனுபவித்து வரும் நிலையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மேலும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு லெபனானிய நகரமான திரிபோலியில் 6 மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது 15 பேர் உயிரிழந்ததுடன் 8 பேருக்கு அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்க ஊடகம் நேற்று தெரிவித்தது. மேற்படி காயமடைந்தவர்களில் குறைந்தது ஒருவருக்கு துப்பாக்கிச் சூட்டு காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேல் சப்ரகமு, மத்திய ஊவா, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த திணைக்களம் இன்று காலை வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடன் நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி தீர்மானித்தமைக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு தனது
தனது நன்றியை தெரிவிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதன்படி T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி திட்டமிட்டபடி நடைபெறவுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தொடரின் இணை நடத்துனர் என்ற வகையில் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கும் இதற்கு ஆதரவளித்த அனைவருக்கும் இலங்கை தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அத்துடன் 1996 ஆண்டு உலகக்கிண்ண தொடரின் போது இந்தியாவும் பாகிஸ்தானும் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவை இலங்கை இன்னும் மறக்கவில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை T20 உலகக்கிண்ண தொடரில் இலங்கையில் நடைபெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் பங்கேற்குமாறு பாகிஸ்தான் அரசு அந்நாட்டு கிரிக்கெட் அணிக்கு அறிவுறுத்தியிருந்தது. அட்டவணைப்படி பிப்ரவரி மாதம் 15 இந்திய அணியுடனான நடைபெறவுள்ள போட்டியில் களமிறங்குமாறு தேசிய கிரிக்கெட் அணிக்கு அறிவுறுத்தியுள்ளதாக பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. கிரிக்கெட் விளையாட்டின் உன்னதத்தை பாதுகாக்கவும் இந்த உலகளாவிய விளையாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல பங்கேற்கும் அனைத்து நாடுகளுக்கும் ஆதரவளிக்கும் நோக்குடனும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் இது குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவருக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். எதிர்வரும் 15 கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இந்தியாவுடன் நடைபெறவுள்ள போட்டியை புறக்கணிக்குமாறு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு அந்நாட்டு அரசாங்கம் முன்னதாக அறிவுறுத்தியிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்தியாவுடனான போட்டி குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் ஆகியோருக்கு இடையே நேற்று மாலை விசேட தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது இந்தியாவுடன் நடைபெறவுள்ள போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை பங்கேற்க செய்யுமாறு ஜனாதிபதி பாகிஸ்தான் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார். இலங்கை பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இலங்கைக்கு வருகை தந்து இந்நாட்டு கிரிக்கெட் விளையாட்டை பாதுகாக்க வழங்கிய ஆதரவை ஜனாதிபதி இதன்போது நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மற்றனைத்து விடயங்களையும் விட மேலானதென ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமரிடம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த சுமூகமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாகவும் இலங்கையிடமிருந்து கிடைக்கும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் இதன்போது தெரிவித்துள்ளார்.